ஹalleluya. ஆண்டவரே வந்தருளும் என்று சொல்லுவோமா? வாய்களை திறந்து நாம் அறிக்கை செய்வோமா? தேவாவியானவரே எங்கள் மத்தியிலே வாரும் ஆண்டவரே, நீர் வந்ததற்காக நன்றி என்று சொல்லுவோமா? கைகளை உயர்த்தி சொல்லுவோமா? ஆண்டவரே எங்கள் மத்தியிலே நீர் வந்ததற்காக நன்றி ஆண்டவரே. ஹalleluya 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 ஹalleluya. வாய்களை திறந்து நாம் சொல்லுவோமா? இருதயத்தின் ஆழத்திலிருந்து நாம் பேசுவோமா? அவரை ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஹalleluya. ஒரு நிகழ்ச்சிக்காக நாம் வரவில்லை. தேவாதி தேவனை, ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஹalleluya ஹalleluya. உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் மத்தியிலே வாரும் ஆண்டவரே, எங்கள் மத்தியிலே உலாவும் ஆண்டவரே, எங்களை ஆட்கொள்ளும் ஆண்டவரே, எங்களை அபிஷேகியும் ஆண்டவரே, இந்த ஆராதனையை பொறுப்படுத்த நடத்தும் ஆண்டவரே. ஹalleluya. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நாம் பாடலை பாடி நாம் தேவனை மகிமைப்படுத்துவோமா? ஹalleluya ஹalleluya. சங்கீதம் 28ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் என் பலனும் என் கேடகமுமாய் இருக்கிறார். என் இருதயம் அவரை நம்பி இருந்தது, நான் சகாயம் பெற்றேன், நான் உதவி பெற்றேன். ஆகையால் என் இருதயம் மகிழ்ந்து களி கூறுகிறது, என் பாட்டினால் அவரை துதிப்பேன். ஆங்கிலத்தில் அழகாக இருக்குது, my heart will leap for joy. hallelujah. இன்றைக்கு அந்த பாடலை பாடும்போது போற்றி போற்றி துதிப்பேன், ஆடி பாடி நாடி ஆண்டவரே அந்த அல்லேலூயா பாட்டை நான் பாடுவேன் என்று சொல்லும் பொழுது இன்றைக்கு நம்முடைய இருதயம் அந்த அல்லேலூயா பாட்டினால் அவரை துதிக்க போகிறது. hallelujah. அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே அங்கே ஒரு பிச்சைக்காரனை அங்கே பேதுருவும் யோவானும் தொட்டு இயேசுவின் நாமத்தினால் சுகப்படுத்தும் போது வேதம் சொல்லுகிறது, அவன் எழுந்து நின்று குதித்து நடந்து குதித்து தேவாலயத்துக்குள் துதித்து கொண்டே சென்றான் என்று நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு நாம் தேவனை ஆராதிக்கும் பொழுது, இன்றைக்கு நாம் வெளியே செல்லும் பொழுது இருந்த வண்ணமாக நாம் செல்லாமல், வந்த வண்ணமாக செல்லாமல் நாம் குதித்து எழுந்து மகிழ்ச்சியோடு செல்ல போகிறோம். தேவனை ஆராதிப்போமா? போற்றி போற்றி துதிப்பேன். ஹalleluya. போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. ஆனந்தமாய் ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. ஆமென். ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம். போற்றி 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 துதித்திடுவோம் இயேசுவை. அல்லேலூயா பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி
என் நண்பரின் திருப்பாதத்தில் ஆனந்தம் ஆனந்தமே. Hallelujah. Hallelujah. Jesus. ஆனந்தம் ஆனந்தமே. என் நண்பரின் திருப்பாதத்தில் 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 குதூகலம் கொண்டாட்டமே. என் இயேசுவின் சன்னிதானத்தில் குதூகலம் கொண்டாட்டமே. என் இயேசுவின் சன்னிதானத்தில் ஆனந்தம் ஆனந்தமே. கண்ணீரை துடைக்கிறவரே, ஆனந்தத்தினால் எங்களை நிறைக்கிறவரே, ஆனந்தம் ஆனந்தமே. என் நண்பரின் திருப்பாதத்தில் ஆனந்தம் ஆனந்தமே. என் நண்பரின் திருப்பாதத்தில் Hallelujah. 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 Oh, hallelujah. ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஆராதிக்கிறோம் ஐயா. We worship you, Lord. We worship you. Hallelujah. அவர் சமூகத்திலே வசனத்தை முடிங்க. நித்திய பேரன்பு. In his presence there is little joy, fullness of joy. Fullness of joy. ஆண்டவருடைய சமூகத்துக்குள்ள நான் எப்படி வேணா வரலாம். துக்கத்தோட வரலாம், கவலையோட வரலாம், மனபாரத்தோட வரலாம். என்ன கேட்டிங்கன்னா நான் வேதனையோடு வந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய சமூகத்துக்குள்ளே வந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு ஹல்லேலூயா அவருடைய சந்தோஷத்தை எடுத்துக்கொள்ளுகிறேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஏனென்றால் அவர் நம்முடைய பலனாகிய கர்த்தராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய பலவீனத்திலே அவருடைய பலன் பூரணமாய் விளங்கும். எத்தனை பேருக்கு இந்த மாதத்தோடைய ப்ராமிஸ் வசனம் ஞாபகம் இருக்குது? இந்த மாதம் என்ன ப்ராமிஸ்? ஜூலை மாதம். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து, சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை கொஞ்சம் கொடுக்குறாரா, பெருக பண்ணுகிறாரா? பெருக பண்ணுகிறார். ஆங்கிலத்தில் ரொம்ப அழகாக இருக்குது. He gives power to the strength to the weak, power to the weak. பவர்னா என்ன தெரியுமா? எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரென்த். கொஞ்சம் ஸ்ட்ரென்த்லாம் இல்லை, எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரென்த் கொடுக்குறாரு. And to those who have no might, he increases strength. பலனே இல்லாதவங்களுக்கு என்ன பண்ணுகிறாரு? பலனை சேர்த்து கொடுக்குறாரு. எல்லாருக்கும் சூப்பர்மேன் ஜெட் பேக் போட்ட மாதிரி ஒரு பலன். ஹல்லேலூயா. நான் தான் சொல்லுகிறேன், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உண்மையை நம்பி உள்ளேன், நான் கைவிடப்படுவது. எல்லாம் சேர்ந்து உற்சாகமாய் பாடுவோமா? என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மையே நம்பி உள்ளேன், நான் கைவிடப்படுவதில்லை. ஆமென். என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மையே நம்பி உள்ளேன், நான் கைவிடப்படுவதில்லை. சொல்லுவோம், என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மையே நம்பி உள்ளேன், நான் கைவிடப்படுவதில்லை.
சொல்லுவோம், நான் கைவிடப்படுவதில்லை. என்னை கைவிட மாட்டீங்கப்பா, கைவிடப்படுவதில்லை. நான் கைவிடப்படுவதில்லை, நான் கைவிடப்படுவதில்லை. உம்மாலே உம்மாலே ஒரு சேனைக்குள்ளே உம்மாலே அப்பா, என் பலத்தினாலே அல்ல, உம்மாலே உம்மாலே ஒரு மதிலையுமே, உம்மாலே தாண்டி நானும் சென்றிடுவேன், தாண்டி நானும் என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மையே நம்பியுள்ளேன். நான் கைவிடப்படுவதில்லை. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மையே நம்பியுள்ளேன். நான் கைவிடப்படுவதில்லை. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மையே நம்பியுள்ளேன். நான் கைவிடப்படுவதில்லை. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மையே உம்முடைய பலன் இந்த இடத்திலே வரட்டும்ப்பா, உம்முடைய பலன் இந்த இடத்திலே வரட்டும். ஆவி ஆத்மா சரீரத்திலே, ஆவி ஆத்மா சரீரத்திலே பலன் உண்டாயிருக்கட்டும், பலன் உண்டாயிருக்கட்டும், சத்துவம் உண்டாயிருக்கட்டும். Hallelujah. Let there be power in this place, oh God. Power, oh God. நான் கைவிடப்படுவதில்லை. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மையே நம்பியுள்ளேன். நான் கைவிடப்படுவதில்லை. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மையே நம்பியுள்ளேன். கைவிட மாட்டீங்கப்பா, கைவிடப்படுவதில்லை, படுவதில்லை. உம்மாலே நான் பாய்வேண்டவரே, உம்மாலே நான் பாய்வேண்டவரே. உம்மால் விசுவாசத்தோட சொல்லுவீங்களா? பாய்ந்த நானும் உம்மாலே ஒரு மதிலையுமே, உம்மாலே ஒரு தாண்டி நானும் சென்றிடுவேன், தாண்டி நானும் ஆமென். பலனாகிய கர்த்தாவே, ஜீசஸ், கைவிடப்படுவதில்லை. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மையே நம்பியுள்ளேன். நான் கைவிடப்படுவதில்லை. சொல்லுவோம், என் பலனாகிய, நீங்க தான் எனக்கு பலன் ஆண்டவரே. என்னுடைய துருகம் நீ, என் கண்மலை நீ. கைவிடப்படுவதில்லை. என் பலனே, என் பலனாகிய கர்த்தாவே, உம்முடைய வல்லமை இந்த இடத்தை நிரப்பட்டும் தகப்பனே. சத்துவம் இல்லாதவர்களுக்கு இந்த நாளிலே சத்துவத்தை அருளினாக. In the name of Jesus, in the name of Jesus. சத்துவம் உண்டாயிருக்கட்டும், வல்லமை உண்டாயிருக்கட்டும், பலன் உண்டாயிருக்கட்டும். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். பலவீன சரீரத்திலே சுகம் உண்டாயிருக்கட்டும். ஓ ரம சங்கர ரம ஷம பப 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 நிம ரம 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 சங்கர.
பலனாகிய கர்த்தாவே, உம்மையே நம்பி உள்ளேன், நான் கைவிடப்படுவதில்லை. நம்முடைய வாயில விசுவாச அறிக்கை உண்டாயிருக்கட்டும். வேதம் சொல்லுகிறது, பலவீனன் எவனும் என்ன சொல்லணும்? கை வலிக்குது, கால் வலிக்குதுன்னு சொல்லணுமா? வயிறு வலிக்குதுன்னு சொல்லணுமா? உங்களுக்கு பலவீனம் இன்றைக்கு இருக்குன்னா நீங்கள் என்ன சொல்லுங்க? நான் பலவான். சத்தமாக சொல்லுவோமா? நான் பலவான். ஏன் தெரியுமா? என்னை பலப்படுத்துகிற. யோசிச்சு பாருங்க. அவர் சொல்கிறாரு, உம்மாலே யாருங்க? நான். நீங்கள் பார்த்தா அப்படியா இருக்குது, சேனைக்குள்ளே போயிற ஆள் மாதிரியா இருக்குது. யாராவது ஒருத்தர் இப்போ வந்தால் நம்ம என்ன பண்ணுவோம்? பயந்து போய் ஒளிஞ்சு கதவை சாத்திப்போம். அப்படிப்பட்ட ஆளுங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, என்னாலே நீ சேனைக்குள்ளே பாய்வ. ஏன் தெரியுமா? என் பலத்தில் இல்லைங்க, என் பட்ட படிப்பில் இல்லை, என்னுடைய அந்தஸ்துனால இல்லை, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவ. விசுவாச அறிக்கை பண்ணுங்க. நிறைய பேர் பாதி நேரம் அங்கே வலிக்குது, இங்கே வலிக்குது, அது சரியில்லை, இது சரியில்லை, நம்ம குறை சொல்லிக்கிட்டே இருக்கோம். ஆண்டவருடைய சமூகத்துக்கு வந்தால் ஆண்டவருடைய சமூகத்தின் ஆனந்தத்தினால நிரப்பி எனக்கு எப்படி ஃபீல் பண்ணுறேன்னு இல்லை, ஹவ் ஐ வாண்ட் டு ஃபீல். See, we come and say how we feel. இல்லை ஆண்டவரே, உம்மாலே நான் பலவீனம், நான் புவர் தான் ஆண்டவரே, but I will say I am rich. I am weak, but I will not say I am weak. I will say I am strong. Hallelujah. ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசத்தை துவங்குகிறவரும் முடிக்கிறவரும் அவர்தான். அவர்தான் நம்மை தெரிந்து கொண்டார். நாம் அவரை தெரிந்து கொள்ளவில்லை, அவர் நம்மை தெரிந்து கொண்டார். இந்த விசுவாச பாதையிலே நம்மை போட்டார். அவர் நம்மை கைவிட மாட்டேன் என்று சொன்னார். பாருங்க, யோபு சொல்லுகிறார், நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார். எப்பங்க சொன்னார்? எல்லாம் டபுள் டபுளாக கிடைக்கும் போது சொன்னாரா? சொரிஞ்சுக்கிட்டு இருக்கும் போது சொன்னாருங்க, நான் விசுவாசித்திருக்கிறவர். இன்றைக்கி ஒரு வேளை நீங்கள் எந்த கஷ்டத்தில் வந்திருக்கலாம், சரீர பலவீனத்தில் வந்திருக்கலாம். டாக்டர் இந்த வாரத்தில் உங்களை பார்த்து சொல்லியிருக்கலாம், உங்களுக்கு இவ்வளோ நாள் தான் இருக்குது, உங்களுக்கு ரொம்ப மோசமாக இருக்கும் உங்கள் சிச்சுவேஷன். என்ன சொல்லட்டுங்க? நீ விசுவாசித்திருக்கிறவர் அறிந்திருக்கிறியா? அறிந்திருக்கிறியா? ஹல்லேலூயா. நீ அதை அறிந்திருப்பாய் என்றால் விசுவாசத்தோடு, ஆண்டவரே நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன் என்று நான் தைரியமாக என்னுடைய வாயினாலே நான் பலவான் என்று சொல்லுவேன். ஆண்டவரே, நான் பலவான் என்று சொல்லுவேன். ஆண்டவரே, என்னை பலப்படுத்த கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. கொஞ்சம் செய்யறதுக்கெல்ல ஆண்டவரே, எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆவி ஆத்மா சரீரத்தில் தேவ பலன், தேவ பலன் இந்த காலை வேளையில் ஆண்டவர் உங்களுக்கு தர விரும்புகிறார். ஆண்டவர் உங்களுக்கு தர விரும்புகிறார். நீங்கள் வாயை திறந்து அறிக்கை இட்டீங்கன்னா, உங்கள் வாயை திறந்து அறிக்கை இட்டீங்கன்னா, நான் சொல்லுகிறேன், என்னிடத்துல ஒன்றும் இல்லை, யாரிடத்துலுமே அந்த அதிகாரம் வல்லமை இல்லை. உங்களிடத்துல இருக்குங்க, உங்களிடத்துல இருக்கு. நாவின் அதிகாரம் உங்களிடத்துல இருக்கு. ஆண்டவரே, உம்மாலே நான் சேனைக்குள்ளே பாய்வேன். ஒருவேளை உங்களுக்கு ஒரு பெரிய எக்ஸாம் வருதா இருக்கும். நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியல, இந்த எக்ஸாம் நான் எப்படி ஃபேஸ் பண்ண போகிறேன்னு தெரியல, இந்த இன்டர்வியூ நான் எப்படி ஃபேஸ் பண்ண போகிறேன்னு தெரியல. சொல்லுங்கள், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்வேன். இந்த மதிலை நான் தாண்டுவேன் ஆண்டவரே, இந்த சேனைக்குள்ளே நான் பாய்வேன் ஆண்டவரே, நீர் என்னோடு கூட இருப்பீர் ஆண்டவரே. ஏனென்றால் என்னை விசுவாசத்தை ஆரம்பித்தவர் நீர், என் விசுவாசத்தை முடிக்கிறவரும் நீர். என் விசுவாசத்தை ஆரம்பித்தவர் நீரே, என் விசுவாசத்தை முடிப்பவரும் நீரே. என் விசுவாசத்தை ஆரம்பித்தவர் நீரே, என் விசுவாசத்தை முடிப்பவரும் நீரே. நீர் சொன்னாலாகுமே, நீர் கட்டளையிட்டால் நிற்குவே.
வச்சீங்கப்பா. பாதியில விட்டுட்டு போக மாட்டீங்க ஆண்டவரே, பாதியில கைவிட மாட்டீங்கப்பா. என் விசுவாசத்தை ஆரம்பித்தவர் நீரே. ஜீசஸ், என் விசுவாசத்தை முடிப்பவரும் நீரே. நீ சொன்னார், நீ சொன்னாரா, உம்முடைய வார்த்தை ஒன்றாகிலும் ஒன்றாகிலும் நிற்குமே. நீ சொன்னாரா, சகலமுமாகும் ஆண்டவரே. நிற்குமே. நீ சொன்னார், நீ சொன்னாரா, எல்லாமாகும். ஹல்லேலூயா. நிற்குமே. உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், உம்மை முழுவதும் சார்ந்திடுவேன். உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், உம்மை முழுவதும் சார்ந்திடுவேன். உம்மை நம்புவேன், நம்புவேன், உம்மை நம்புவேன், உம்மை முழுவதும் சார்ந்திடுவேன். Jesus. 100 ஆண்டவரே, மனுஷனை நம்பல ஆண்டவரே. ஒத்தாசை அனுப்பும் பர்வதங்களை அல்ல, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். சொல்லுங்க ஆண்டவரே. எப்படி வரும் தெரியாதுப்பா, சொன்னால் போதும். எப்படி வரும் தெரியாது. ஆனா நீங்க சொன்னீங்க செய்வீங்கன்னு மாத்திரம் தெரியும். நீங்க சொன்னா செய்வீங்கன்னு மாத்திரம் தெரியும். உம்முடைய வார்த்தை சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையும் என்னுடைய வாழ்க்கையில நடக்கும். வாக்கு பண்ணினவர் உண்மை உள்ளவர், பாதியிலே விட மாட்டீர் ஆண்டவரே. அவிசுவாசம் நீங்கும்படி செய்யும் அப்பா, எங்கள் அவிசுவாசம் நீங்கும்படி செய்யும் ஆண்டவரே. மனுஷர் சொல்லுகிற நெகட்டிவான வேர்ட்ஸுக்கு எங்கள் காதுகளை மூடிக்கொள்ள கற்றுத்தாங்க ஆண்டவரே. நம்புவோம். 100% ஆண்டவரே. சூழ்நிலை 100% எதிராயிருந்தாலும் நான் உம்மை 100% நம்புவேன்ப்பா. சூழ்நிலை 100% நடக்காதது போல இருந்தாலும் நான் உம்மை 100% நம்புவேன் ஆண்டவரே. ஜீசஸ், வனாந்தரத்திலே நீர் ஊற்றை உண்டு பண்ணுகிறவர், சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை கொடுக்கிறவர், பலவீனத்திலே பலத்தை பூரணப்படுத்துகிறவரையே உம்மை ஆராதிக்கிறோம், தொழுது கொள்ளுகிறோம். தொடர்ந்து எங்களை ஆசீர்வதியும், பலப்படுத்தும். உம்முடைய நாமத்தை எங்களிலே நேர் மகிமைப்படுத்துவீராக. உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூமியிலே எங்கள் மத்தியிலே செய்யப்படுவதாக உம்மை துதிக்கிறோம். என் விசுவாசத்தை ஆரம்பித்தவர் நீரே, என் விசுவாசத்தை முடி